எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, இந்த தெருவுல சுத்துற நாய்கள்லாம் எல்லாத்தையும் கடிக்குது. அதனால நோய்கள் உருவாகுது. அப்படின்னு அத அடக்க சொல்றாங்க. அது தெருவுல வாழ்றனால அதுக்கு பேரு தெரு நாய்ன்னு பேரு. அதான் இந்த என்ன செய்ய சோசியல் மீடியால எல்லாரும் என்ன பண்றாங்க, உன் வீட்ல போய் எடுத்து வளர், வீட்ல போய் எடுத்து வளர். அது தெருவுல தான் வளருது. தெருக்கிட்ட கொண்டு வளர்க்க போறோம். அது பசியில இருக்கு. சோற போடுறோம். அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு முடிஞ்சா போடு, இல்ல உன் வேலைய மட்டும் பார்த்துட்டு போ வேண்டியது தானே. அ உன் வீட்ல ஒரு ஏசி அறையில போடு. ம். பெட்ல வச்சுக்கோ. தேவையில்லாத வேலை. ஒரு நாய் எதுவுமே ஒரு அனுபவப்படணும். நீ ஒரு பிராணிகிட்ட வந்து பழகுனா, அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும். உனக்கு அனுபவமே இல்லாம என்னத்தையா பத்தி இந்த பேய பத்தி பேசினா பேசலாம். அந்த மாரி நீ பேசுறது. பேய பார்த்துருக்கியா? கிடையாது. எவனாவது சொல்றத சொல்லி பேசுறது. அந்த மாரி இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ நடக்கிற ஒரு சில விஷயத்த வச்சுட்டு, இன்னைக்கு பூதாகரமா ஆகி போயிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா. தேவையில்ல. ம். அது கடிச்சனால ஒரே ஒரு ஆள் தான் பாதிக்கப்படுறாரு. கடிக்கிறவங்க. ஆனா அத விட நெறைய பொருள் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத ஒரு ஆள் பயன்படுத்தினா, அவன் அழியறத விட, அவன் கூட அவன் குடும்பம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கும். தெரியுமா? நீ சாப்பிடுற பொருளாவும் இருக்கலாம். குடிக்கிற பொருளாவும் இருக்கலாம். ம். குடி, அந்த மது, நீங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க. எல்லாம் வந்துருச்சு. ஒரு 80% பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அதுல அடிக்ட் தான் ஒரு 40% அவ்வளோதான். அவன் குடும்பம் போச்சு, அவன் மட்டும் கெட்டு போ மாட்டான். அவன் குடும்பம், அவன் பொருளாதாரம், வருமானம், அவன் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு இல்லாம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவே கஷ்டப்பட்டு, அது மனைவி, அம்மா, அப்பா கூட அம்புட்டும் கஷ்டப்படுறேன். இந்த மது ஒழிக்கணுமா? இந்த தெரு நாய ஒழிக்கணுமா? அத நீங்க முடிவு பண்ணுங்க. சரிங்களா? பார்க்க மது ஈஸியா ஏன்னா, அதுல கோடிக்கணக்குல வருமானம் வருது. நாயால என்ன வருது? வருமானம் வருது. எல்லா பிஸ்கட் கம்பெனிக்கும் வருமானம் வருது. சரியா? எல்லாரும் பிஸ்கட் வாங்கி குடுக்குறாங்க. சும்மா கிடையாது. நீ பிஸ்கட் எப்படி ஓடுது? குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி குடுக்குறாங்க. இப்ப இந்தியாவுல எவ்வளோ போடுறாங்க? அப்ப அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரன் வரணும் போல வரணும். தெருநாய்க்காக. ஆனா அவன் வர மாட்டேங்கிறான். அதான் ஆச்சரியமா இருக்கு. வாங்க நீங்கலாம் வாங்க. அப்ப அதெல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? மதுக்காரன் எப்படி மது அடைக்கலாம் பண்றானோ, அது மாரி நாய வந்து தெருநாய பாதுகாக்க நீங்க வந்து போராடணும். இல்ல அது பாதுகாக்கணும். தெருநாய கண்டறிஞ்சு, அந்த ஏரியாவுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் நியமிச்சு, அவங்ககிட்ட அந்த பொறுப்ப ஒப்படைச்சு, வேக்சினேஷன் சரியா? அந்த ரேபீஸ் தடுப்பூசி போட்டிருக்கா இல்லையா? அத கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்ப உருவாக்கு. அதுக்கு கீழ செயல்படுத்தணும். அத பாருங்க. எந்த உயிரும் கொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. சரியா? சட்டம் படிச்சதுனால இயற்ற யாராலும் சட்டம் வந்து எல்லா உயிருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. பேசுற மனுஷனுக்கும், புரியிற மனுஷனுக்கும் புரியும் சட்டம். பேசாத உயிருக்கும், பறக்கிற உயிருக்கும், நடக்கிற ஊர்வனக்கும் சட்டம் தெரியாது. பாம்ப விட்டுட்டு வராதுன்னு தடை போட முடியுமா? அது எந்த செக்ஷன் செல்லாது. அந்த மாரி மனுஷன் தானே செல்லும். ஏன்னா அவன் கேட்டுக்கிறியான். வேற என்ன செய்ய? அடிமையா வாழ்ந்துட்டான்ல அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து தான் ஆகணும். சரியா? அது மீறி பேசினா என்ன செஞ்சுட்டேன்? சட்டவிரோதம், தேச துரோகம் சரியா? இதுதான் உண்மை. அதனால நம்ம நம்பி இருக்கிற ஒரு சில ஜீவன்கள நம்ம வாழ வைக்கணும். சரிங்களா? அது பட்டினியா வாழும்போது எவனுக்கோ உதவி பண்ணு. அடுத்த நிமிஷம் உன்ன அடிச்சு அவன் மேல அந்த இடத்துல உட்காந்துருப்பேன். ஆனா இப்ப உன் காலுக்கு தான் மட்டும் அது நன்றி விசுவாசம். ஒரு நாய் பண்ற எல்லா நாயும் பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த ஒரு நாய் கண்டறி அந்த ஏரியால கவர்மெண்ட் எதுக்கு வேலை? கருவூலம் எதுக்கு எடுக்குறாங்க? அவங்கள பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா, வாலண்டியர்ஸ் எத்தனையோ தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்கல்ல. அவங்ககிட்ட குடுங்க. அவங்க பார்த்துக்க போறாங்க. உங்களுக்கு அதோட என்ன வேலை? வருமானம் வர்றத மட்டுமே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும். வருமானம்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாது. சரிங்களா? எந்த ஒரு உயிருக்கும் யாரும் அதிகாரம் பண்ண உரிமை கிடையாது. அந்தந்த உயிர் நிலத்துல வாழ்ந்தே ஆகும். நீ இன்னைக்கு அழிப்ப, அது திருப்பி நாளைக்கு வந்து உன்ன அழிக்கும். எந்த உயிரும் அழிக்காத. வாழ வச்சுக்கூடாது. சட்டங்கள் வந்து மக்கள வாழ வைக்கிறப்போ, ஒரு உயிர் வந்து வாழ வைக்க பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்றோம்? அத எல்லா ஜீவனும் வாழலாம். சட்டம் பாதுகாப்பாங்க. சரி கூண்டுல அடைக்கிறோம். அதுக்கு பதிலா உணவு குடுப்பாங்களா? அது ஆயுள் காலம் 5 வருஷம் வச்சிருக்கும், 10 வருஷம் வச்சிருக்கும். 10 வருஷம் உணவு குடுப்பானா? அது எங்கேருந்து வருது? மக்கள் மீதம் சாப்பாட போட்டு தெருநாய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா தெருநாய் யாரையும் கடிக்காது. என் தெருவுல உனக்கு என்ன வேலை? அடுத்தவனுக்கு நைட் 12 மணிக்கு, 1 மணிக்கு எவன் வரான்? திருட்டு போயவங்க, இல்ல எவனாவது வந்துருவாங்க.
வேற ஒன்றும் வர மாட்டேன். சொந்தக்காரன் தேடியும் சொந்தக்காரன் போட்டுனா பிக்கப் பண்ணி போனால் நாய் வெட்டாது. தெரிஞ்ச ஆள் இருந்தே அந்த நாய் எந்த இடத்தையும் பண்ணாது. தெரியாத நாய் தான் வரட்டி பிடிக்குது. சரிங்களா? இப்போ நானே நாய் சோறு போட்டுட்டே இருக்கணும் தெருவில். சரியா? எதுவும் விரட்டாது. ஆனால் வேற பக்கம் ஏரியா போனால் குலைக்கவும் செய்யும். அது ஏரியா பாதுகாக்குது. நீ உன் ஏரியா எப்படி பாதுகாக்கிற, உன் வீட்டை எப்படி பாதுகாக்கிற? காம்பவுண்ட் சுவர் கட்டு எல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது. அதே மாதிரி அது அந்த ஏரியாவை அது பாதுகாக்குது. நன்றி விசுவாசம் உள்ளவனுக்கு நன்றி விசுவாசமா தெருவில் அது வாழுது. நீ வாழ்றியா அதான் முடிவு ஒண்ணு. நன்றி விசுவாசம் இரு. அந்த நாய் இருக்கு, அந்த தெருவை பாதுகாக்குது. வேற்றாள் கூட பண்ணதான் செய்யும். அதான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ஜீவனையும் துன்புறுத்தாய். ஜீவகாரணிய ஒழுக்கம் அதை கடைபிடிக்கணும். இதுதான் ஜீவன். ஒரு ஜீவனை வந்து நம்ம பதைக்க விடக்கூடாது. சரிங்களா? நடுங்க வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். இதுக்கிலே பெரிய பாவம் அது. அதை யாரும் பண்ணாதீங்க. துன்புறுத்தாது. சரியா? வாங்க.